ஈரானுடைய தலைவர் அயதுல்லா கமீனி சொல்லியிருக்காரு, என்ன இதுக்கெல்லாம் நாங்கள் தயாராக இருக்கிறோம், அமெரிக்கா நேரடியாக தலையிட்டுச்சுன்னா அவங்களுடைய எங்களுடைய பதில் தாக்குதல் மிக கடுமையாக இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க. ஓ, அப்போ இங்கேருந்து அமெரிக்கா மேலே குண்டு போட்டு அமெரிக்காவை நாசமாக்கிடுவாங்க ஈரான். அவ்வளோ அப்பாட்டக்கிறேன் இல்லை, அந்த அளவுக்கு மிசைல் இருக்கா எனக்கு சொல்லுங்கள். இல்லையா சார்? அப்போ இப்போ வரைக்கும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்களா? இஸ்ரேல் தானே அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு அனுப்புகிற அளவுக்கு அவங்க கிட்ட மிசைல் இருக்கா? அது வரைக்கும் அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ரைட்டு, நீங்கள் அனுப்புங்க, இஸ்ரேல் அடி வாங்குற மாதிரி நாங்களும் அவங்களோட சேர்ந்து அடி வாங்குறோம், நாங்களும் இஸ்ரேலும் ஒன்றாகிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அந்த ஏரியாவில், அது தெரியுமா? அதுக்கப்புறம் அந்த டேங்கர்ஸ்னு சொல்லுவாங்க, மிடர் ரீஃபுவலிங் சொல்லுவாங்க, அதையெல்லாம் வந்து இமிடியட்டாக ஏதாவது ஆர்டர்ஸ் கொடுத்தா போகிற மாதிரி பொசிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேருந்து அடித்தாலே ஈரான் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதில் வந்து நீங்கள் இஸ்ரேல் வாங்குற மாதிரி நீங்களும் அடி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, சதாம் ஹுசேன் ஒருத்தர் இருந்தார், இப்படித்தான் சொல்லிட்டு இருந்தார் அவர். நீங்கள் வாங்க கிரவுண்ட் வார்னு வரட்டும், அப்போ தெரியும் நாங்கள் யாருன்னு.